சின்ன விஷயத்துக்காக வெடிச்சிடுறீங்களா? கோபம் தாங்க முடியாம கத்துறது, அழுகிறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, கத்தி கூச்சல் போடுறது. கூட இருக்கிற எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றேன்னு கேட்பாங்க. பிரச்சனை கோபம் இல்லைங்க, நாட்பட உள்ளுக்குள்ள அழுத்தி அழுத்தி அமுக்கி அமுக்கி வச்சிருந்த கஷ்டங்கள், ஏக்கங்கள், கவலைகள், துக்கங்கள் காரணம் இல்லாம வெளியே வர்றதில்லை. அப்ப பேச வேண்டிய தருணத்துல பேசாம போறதுனால அதை அழுத்தி அழுத்தி உள்ள அமுக்கி வைக்கும் பொழுது அது ஹைஜாக் ஆகும்போது வெடிச்சு வெளியே செதறும் பொழுது சுத்தி இருக்கிறவங்க நம்மளை இப்படி தாங்க பார்ப்பாங்க. குக்கர்ல பிரஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா விசில் அடிக்கும். மனுஷங்க நம்ம பிரஷர் ஆச்சு அப்படின்னா ஹைஜாக் ஆகும் பொழுது நாமளும் இப்படி தாங்க வெடிச்சு செதறோம். சுத்தி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க, நம்ம மனசும் பாதிக்கப்படுதுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சேஃபா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு பேச வேண்டிய இடங்கள்ல நம்ம பேசணும். பவுண்டரி செட் பண்ணாததுனால தான் நம்ம உள்ள அழுத்தி அழுத்தி வச்சு அது 100% போகும் பொழுது ஹைஜாக் ஆகுது. யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பயும் நம்ம நம்மளோட உணர்வுகளை உள்ள தேக்கி வைக்க கூடாது. தேக்கி வைக்கிறது மட்டும் இல்லாம பல சந்தர்ப்பங்கள்ல பேச வேண்டிய விஷயங்களை பேசாம கடந்து போறோம். பவுண்டரி செட் பண்ணாததுனால குக்கர்ல எப்படி பிரஷர் வெடிக்குதோ அதே போல நம்ம கோவப்படும் பொழுது அழுகையும் ஆத்திரமும் நமக்குள்ள இருந்து வெடிச்சு வெளியே வருது. உங்க மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லைங்க, அப்பப்போ உள்ள போட்டு வைக்கிறதுக்கு. வாழ்க்கையில பவுண்டரி செட் பண்ணீங்கன்னா அப்பப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை எளிமையா கிளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி ரியல் லைஃப் லெசனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.